ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலம் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததான இறை வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது திருவசனம். உன்னை பத்திரமாய் நான் பார்த்து கொள்வேன், உன்னை பத்திரமாய் நான் கவனித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களை கவனிக்க யாரும் இல்லையோ? என் குடும்பத்தில் யாரும் என்னை கண்டுகொள்ள மாட்டீர்கள், என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், எனக்கு மதிப்பில்லை, என் வாழ்க்கையிலே நான் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனை, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வாரா, நன்கு கவனித்துக் கொள்வாரா. அற்புதமாய் பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் யார்? எலியாவின் தேவன். பஞ்சம் வந்தபோது எலியாவை பாதுகாத்த தேவன். ஆமீன கருமையானவர்களே, கேரி தாற்றண்டைக்கு அனுப்பி எலியாவை அங்கு போய் நீ அமர்ந்துரு என்று சொல்லி காகங்கள் மூலம் போஷித்த தேவன். அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து ஆண்டவர் உணவு கொடுத்து போஷித்து நடத்தின அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் நடத்துவா. நோயோடு கூட இருக்கின்றீர்களோ, சரீரத்திலே வியாதியோடு கூட இருக்கின்றீர்களோ, குடும்பத்திலே பிரச்சனையோடு இருக்கின்றீர்களோ, எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உங்களை ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாக்கிறார். பத்திரமாய் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லரின் நிலையில் தங்குவான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பாருங்கள் அருமையானவர்களே, ஆண்டவரைப் போல உங்களை இனி பாதுகாக்க ஒருவராலும் கூடாது, ஒரு மனுஷனாலும் கூடாது. எனக்கு அருமையானவர்கள், அற்புதமாய் அவர் பாதுகாக்கிறவர். மோசையை அற்புதமாய் பாதுகாத்தா, பேழைக்குள் வைத்து அவளை அனுப்பும்படியாய் சித்தம் வைத்து, எனக்கு அருமையானவர்களை அழிக்கும்படியாய் சட்டம் வந்தபோது தேவ திட்டம் நிறைவேறும்படியா அவனை அருமையாய் எங்கு சட்டம் புறப்பட்டதோ வந்ததோ அதே அரண்மனைக்குள் கொண்டு பத்திரமாய் பாதுகாத்தாராம். உங்களையும் என்னையும் அவர் பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். அவர் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற தேவன். உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, உங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் பாதுகாக்கிற தேவன். உங்கள் குடும்பத்தையும் குடியிருப்பையும் உங்களுடைய கையின் பிரயாசங்களையும் பத்திரமாய் பாதுகாக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதமுள்ள வசனத்தை கொடுக்கிறார். அவரே பாதுகாக்கிறார், அவரே கவனித்துக் கொள்வாராம். எனக்கு அருமையானவர்களை கவனிங்கள். நான் உங்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னவர் எத்தனை பேர் கைவிட்டிருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களை, நான் ஒரு குடும்பத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு தாய் ஓரமாய் இருந்தார்கள். அவரிடத்தில் நான் பேசினபோது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகன் தான் இவன், ஆனால் நீ ஓரமாக தள்ளிட்டாயா, யார் என்னை கண்டுகொள்ள மாட்டேங்காங்க. நான் இடத்துல சொன்னேன், நீங்கள் அப்படி சொல்லாதீர்களம்மா, உங்களை கவனிக்க ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே உங்களை பாதுகாப்பா, அற்புதமாக உங்களை கவனித்துக் கொள்வார் என்று சொன்னேன். அந்த அம்மா கண்ணீரோடு ஜெபித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் பாதுகாக்கிற மாத்திரமல்ல, பத்திரமாய் பாதுகாப்பாரா, நன்கு கவனித்துக் கொள்வாரா. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி விசாரிக்கிற தேவனவர். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனவர். உங்கள் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்கிற தேவனவர். அவரே உயிரோடு இருக்கிறார். சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், மரித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிர்த்தவர், உயிரோடு இருக்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பத்திரமாய் சுகபலம் தந்து நீர் பாதுகாத்து கொள்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும், கூட இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.